அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் 4 பெண் குழந்தைகளுடன், பெண் பிள்ளைகளுடன் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு சில நாட்களில் அவர்களுடைய பராமரிப்பில் மிகவும் முன்னிலையில் நின்று செயற்பட்ட அபூ தாலிப் அவர்களும் மரணித்து விட்டார்கள். அதற்கு பின்னர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். இப்படியான நெருக்கடியான நிலைமைகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகளார் திருமணம் முடித்து வைக்கப்பட்டதற்கு பின்னால் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அபூ லஹபினுடைய 2 மகனாருக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்ட நிலைமையில் அபூ லஹபை சவித்து அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தை அருளியதன் நிமித்தம் அந்த நபி அவர்களுடைய 2 மகளாரும் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி, சிரமத்துக்கு மேல் சிரமம், இவைகளுக்கு மத்தியில் நபி அவர்களுடைய இந்த சிரமம், துயரம் இவைகளெல்லாம் ஒருபுறம் வளர்ந்து கொண்டிருக்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்படுகிறது. அதனை தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள முடியாத நிலைமையில் ஹபஷாவை நோக்கி நபி அவர்கள் முஸ்லிம்களை அன்று ஹிஜ்ரத் செய்யுமாறு பணிக்கிறார்கள். ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் அதில் நபி அவர்களுடைய மகளார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய கணவன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அங்கே ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்கள்தான் சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தன்னுடைய கணவன் சக்ரான் இப்னு அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். சக்ரான் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்துவிட்டு காலப்போக்கில் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, மக்காவுடைய நிலைமை சுமூகமாக மாறிவிட்டது. எனவே ஹபஷா என்று சொல்லக்கூடிய எத்தியோப்பியா தேசத்திலிருந்து மக்காவை நோக்கி வர முடியும் என்று ஆவலோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த தகவலை விரைந்தார்கள் மக்காவை நோக்கி. ஆனால் மக்காவுக்கு சென்று பார்த்தால் அங்கே பழைய நிலைமை மேலும் உக்கிரமமான ஒரு நிலைமையை அடைந்திருந்ததை அவர்கள் அவதானிக்கின்றார்கள். சிலர் திரும்பவும் ஹபஷாவை நோக்கி பயணித்து விடுகிறார்கள் 2வது ஹிஜ்ரத்தாக. ஆனால் இங்கே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பயணிக்க முடியவில்லை. காரணம், அவர்களுடைய கணவன் நோயுற்ற நிலைமையில் வஃபாத்தாகின்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி இன்னொரு புறம் துயரமான ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகிறது. நபி அவருடைய மகளார் ருக்கையா, உம்மு குல்சூம், ருக்கையா அல்ல உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்கே ஹபஷாவை நோக்கி தன்னுடைய கணவனுடன் புறப்பட்டு விடுகிறார்கள். இப்படியான நிலைமை இருக்கும் பொழுது அறிவிக்கப்படுகிறது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு திருமண பேச்சுவார்த்தை முன்வைக்கப்படுகிறது. அந்த திருமண பேச்சுவார்த்தையில் சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு விரும்பினால் ஒரு கன்னி பெண்ணையோ அல்லது ஒரு விதவையையோ உங்களால் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று. கன்னி பெண் யார் என்று கேட்ட நேரத்தில்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் ஆயிஷா என்றும், விதவை யார் என்று வினவப்பட்ட நேரத்தில் அம்மையார் அவர்களுடைய பெயர் முன்மொழியப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அன்னை அவர்கள் சற்று பருமனான, உடல் எடை பருமன் அதிகரித்த, மிக மெதுவாக நடக்கக்கூடிய ஒருவராக காணப்பட்டார். அதே நேரத்தில் தாராளமாக வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல் தன்மை அவர்களிடத்தில் காணப்பட்டது. மேலும் கடினமான ஒரு போக்கு, அதாவது வார்த்தைகளில் மிக கூர்மையாக இருக்கக்கூடிய, மார்க்க விவகாரங்களில் மிக கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவில் மிகவும் தைரியமான ஒருவராக காணப்பட்டு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த நேரத்தில் அதிகமாக வணக்க வழிபாடுகள் என்பதை விட கொள்கை சார்ந்த விவகாரங்கள் அங்கே போதிக்கப்பட்டன. ஓரளவுக்கு வணக்க வழிபாடுகள் போதிக்கப்பட்டன. அந்த காலத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார். அதனை தொடர்ந்து நபி அவர்கள் திருமணம் செய்து கொண்ட அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொடர்ந்தும் தான் மார்க்கத்தினுடைய பல விளக்கமான, அதாவது வணக்க வழிபாடுகள் மேலும் சட்ட திட்டங்கள் பற்றிய விளக்கமான வசனங்களும் தகவல்களும் போதனை செய்யப்பட்டன, போதிக்கப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்தவர்களே அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களை மிகவும் நேசித்தார்கள். நபி அவர்களும் அம்மையாரை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சௌதாவின் விடயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மிகவும் அருமையான ஒரு பதிவு இருந்து கொண்டிருக்கிறது. சௌதா அவர்கள் சற்று வயது முதிர்ந்த நிலைமையை அடைந்த பொழுது அவர்களுடைய நாளை எனக்காக ஒதுக்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், கத் ஜஅல்து யௌமி மின்க லி ஆயிஷா. இவர்களுக்கு பின்னால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்தார்கள். ஆனால் வயதில் இளமையானவராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அன்னை அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை, என்னுடைய நாளை நீங்கள் ஆயிஷாவோடு இருப்பதற்கு நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய நாளை கொடையாக அளிக்கிறார்கள். மேலும் ஒன்றை வேண்டி நிற்கிறார்கள், என்னவென்றால், என்னுடைய இந்த நிலைமைகள் காரணமாக என்னை நீங்கள் விவாகரத்து செய்து விட வேண்டாம் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறார்கள். இந்த விவகாரத்தை அல்லாஹு தஆலா திருமறையில் ஒரு வசனத்தினூடாக உறுதிப்படுத்தி அதனை விளக்கப்படுத்துகிறார். திருமறை அல் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 128வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وَإِنِ امْرَأَةٌ خَافَتْ مِنْ بَعْلِهَا نُشُوزًا أَوْ إِعْرَاضًا فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا أَن يُصْلِحَا بَيْنَهُمَا صُلْحًا وَالصُّلْحُ خَيْرٌ. ஒரு பெண் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்றோ பயந்தால் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் சமாதான முடிவை செய்து கொண்டால் அவ்விருவர் மீதும் குற்றம் கிடையாது. இது அருளப்பட்டதன் பின்னணி அம்மையார் அவர்கள் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்தில் வேண்டி நின்றதுதான், நீங்கள் என்னை விவாகரத்து செய்ய வேண்டாம்,
எனது நாளை கூட நீங்கள் ஆயிஷாவோடு இருப்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இறை தூதருடைய மனைவியாக நான் இறுதி வரையில் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நோக்கத்தின் நிமித்தம் தனது நாளை தியாகம் செய்தார்கள். இது போன்ற நிலைமைகள் குற்றம் கிடையாது எனக்கூடிய சட்டத்தை விளக்கக்கூடிய மார்க்க நிலைப்பாட்டை விவரிக்கக்கூடிய திருமறை வசனம் அருளப்பட்டது அன்னை அவர்களுடைய விவகாரத்தில் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு தாராளமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், ஹைபர் யுத்தத்தின் பொழுது தனக்கு என கிடைத்த பங்கை அப்படியே அதில் எந்த ஒரு பகுதியையும் தன்வசம் வைத்து கொள்ளாமல் வாரி வழங்கினார்கள் என்று வரலாறு கூறுகிறது. பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு பை நிறைய அங்கே திர்ஹம்களை நிரப்பி அனுப்புகிறார்கள். அதை பார்க்காமலேயே தன்னுடைய பணிவிடை செய்யக்கூடிய அவர்களின் ஊடாக, தனக்காக பணிவிடை செய்யக்கூடிய தனது தோழியின் ஊடாக அவைகள் அனைத்தையும் வாரி வழங்கி விடுகிறார்கள் ஏழை எளியவர்களுக்கு, அதில் எதையுமே வைத்து கொள்ளாமல். இவ்வாறான முறையில் மறுமையின் விஷயத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். மேலும் அவருடைய சிறப்பம்சங்களில் ஒன்று, அன்னை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஹஜ் செய்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் நபி அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹஜ் செய்வதற்கு புறப்படவில்லை. தன்னுடைய வீட்டில் தக்க வைத்துக் கொண்டார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஹஜ் செய்ய புறப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்தலிஃபாவில் இருக்கின்ற அந்த நேரத்தில் விடியக்கூடிய நாள் அரஃபா, அதாவது 10வது நாள் பெருநாள் தினம், அங்கே ஜம்ராவில் கல்லடிக்க வேண்டும், இதர நிகழ்வுகள் அங்கே செய்யப்பட வேண்டும் எனக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் பொழுது சூரியன் உதித்ததற்கு பின்னால் தான் அனைவரும் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட வேண்டும் என்றிருக்கும் பொழுது, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே புறப்படுவதற்கு அனுமதி வழங்கினார்கள். அவர்களுடைய அந்த இயலாமை காரணமாக, மிகவும் மெதுவாக நடைபோடக்கூடியவர்களாக இருந்ததன் காரணமாக அந்த சிறப்பு அனுமதியை வழங்கினார்கள். இன்றும் அந்த சிறப்பை வயது முதிர்ந்தவர்கள், உடல் ரீதியாக பலவீனத்துடன் காணப்படக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல சிறப்பம்சங்களையும் சுமந்திருந்து அன்னை அவர்கள் ஒரு அறிவிப்பின்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் வஃபாத்தாகின்றார்கள். 100 வருடங்கள் வாழ்ந்த நிலைமையில் என்ற அறிவிப்பு செய்யப்படுகிறது. இன்னும் ஒரு அறிவிப்பின்படி முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய காலத்தில் வஃபாத்தானார்கள் என்றும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2வது மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பாடம் உங்களை காத்திருக்கிறது.